பமுக உறவுகளுக்கு பத்மலோஜனியின் பண்பான வணக்கம். பன்மொழி கற்போம் பகுதி 427 அப்பாத்தி தி 427 பார்ட் 427. நாங்கள் படிக்க போகிற பாடம் சான்ஸ்-எலிசே பற்றின ஃபேக்ட். சான்ஸ்-எலிசே ஃபேக்ட் தகவல்கள். அதுக்கு முதல் bonjour à tous, est-ce que vous allez bien, est-ce que bien passé votre matinée என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு நான் நேற்று கேட்ட கேள்விகளுக்குரிய பதில்கள் முதல்ல பார்ப்போம். முதலாவது கேள்வி லார்ஜ் என்றா அகலம். இரண்டாவது கேள்வி ஏர்ப் என்றா புல் கிராஸ். மூன்றாவது கேள்வி பிளான் என்றா நிறைய, இங்கிலீஷில் ஃபுல் மினி மோர் கணக்க வரும். ஓகே, இந்த மூன்று கேள்விகளுக்கும் பதில்கள் தந்த செல்வி அவர்கள், ஜெயா அவர்கள், ஜெயமலர் அவர்கள், பத்மினி அவர்கள், ராஜினி அவர்கள், வாணி அவர்கள், நேவிஸ் அவர்கள், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு அடுத்த ஃபேக்ட்டுக்கு போகிறோம். ஓகே, on hiver ces arbres brillent de belle lumière. ஓகே, on hiver நாங்கள் ஏற்கனவே படிச்சினாங்க, அந்த சீசனில் படிச்சினாங்க, காலங்கள்ல இல்லையா. இவரெண்டா குளிர்காலம். சேசார்ப், இங்கே நான் சேசார்ப் என்று குறிப்பிடுறது எதை நேற்று நாங்கள் படித்தோம் தானே. அதாவது லெது குத்தி sont bordés du marronnier. அதாவது அந்த சான்ஸ்-எலிசேன்ற ரெண்டு கரை சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மர்யோனி, அதாவது செஸ்நட் மரங்கள் வரிசையாக இடப்பட்டதுன்னு பார்த்தேன். அந்த மரங்களை தான் நான் அந்த செஸ்நட் மரத்தை தான் இங்கே சேசார்பண்டு நான் இங்கே குறிப்பிட்டிருக்கேன். சேசார் பிகியோன் தி பெல் லுமியர், அதாவது குளிர்காலத்தில் இம்மரங்கள் அழகான விளக்குகளால் பிரகாசிக்கின்றன. சேசார் பெண்டா இந்த மரங்கள், பிகியோ என்றா பிரியே, அதுண்ட கான்ஜுகேஷன் இந்த ஆர்புக்கு பண்ணினீங்கன்னா பிரிகியோ என்று வரும். பெல் என்றா அழகான, லுமியர் என்றா விளக்கு, லைட்ஸ் லுமியர். ஓகே, அதில் எஸ் வரும் என்றா ப்ளூரலில் இருக்குது. அப்போ அடுத்தது இப்போ உங்களுக்கு விளங்கிடும். இவர் சேசார் பிகியோன் தி பெல் லுமியர், குளிர்காலத்தில் இம்மரங்கள் லைட்டால் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் போனீங்கன்னா அதை பார்க்கலாம் விண்டர் டைமில். இன் விண்டர் தி ட்ரீஸ் ஆர் ஷைன் வித் பியூட்டிஃபுல் லைட்ஸ். ஓகே, லுமியர் என்றா லைட்ஸ், அந்த குட்டி குட்டி லைட்ஸ் எல்லாம் போட்டு ஒவ்வொரு காலம் அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேசார் பிகியோன், இந்த பிகியோன் என்றது ஒரு வேர்ப். அதாவது இந்த வேர்ப் ப்ரீமியர் குரூப்பை சேர்ந்தது, இஆரில் முடியும். பிரியே என்றதான் அந்த வேர்ப். அதை நீங்கள் கான்ஜுகேட் பண்ணுறோம் எதுக்கு, இந்த சேசார்ப் என்றைக்கு இங்கே எல் ப்ளூரலில் வரப்போகுது. இந்த ப்ளூரலுக்கு இந்த பிரியே என்றது பிரியோன் என்று வந்துடும். ஓகேயா, சேசார்ப் என்றதான் நாங்கள் இங்கே இந்த வசனத்தில் குறிப்பிட்டது. பட் அந்த கொமனா நீங்கள் பார்த்தீங்கன்னா பெயர் சொல் பார்த்தீங்கன்னா எல் ப்ளூரல்ல வாரதுக்கு இந்த பிரியோன் வரும். இவர் என்றா குளிர்காலம், லுமியர் என்றா விளக்குகள். ஓகேயா, இவ்வளோ உங்களுக்கு விளங்கிட்டேன் இன்னைக்கு. அடுத்தது, c'est le symbole de immobilier le plus cher du monde. C'est le symbole de immobilier le plus cher du monde. monde என்றா உலகம், plus cher என்றா எக்ஸ்பென்சிவ், ரொம்ப விலை அதிகம். சம்போல் என்றா சின்னம். ஓகே, இமோபிலியர் என்று சொல்கிறது இந்த காணி வீடுகள் விற்கிறது இல்லையா, எஸ்டேட், ரியல் எஸ்டேட் என்று சொல்லுவோம். அதே நேரம் இந்த சம்போல் எது, இந்த சம்போல் நினைக்கிறீங்க, இந்த சான்ஸ்-எலிசே என்ற அந்த மார்க், அது அந்த பேரோட இருக்கிற அந்த காணி இந்த உலகத்திலேயே மிக விலை உயர்ந்த எஸ்டேட் ரியல் எஸ்டேட்டில் இருக்குது. ஓகே, அதில் முதலிடமா 2ஆம் இல்லை, ரொம்ப அந்த லிஸ்ட் ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்டில் மிக விலை உயர்ந்த லிஸ்ட்டில் இந்த சான்ஸ்-எலிசேயும் இருக்குது என்றதான் இந்த கருத்து. இட் இஸ் த சிம்பல் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ரியல் எஸ்டேட் இன் த வேர்ல்டு. அடுத்த ஃபேக்ட், plus de 300,000 personnes marchent chaque jour les rues des Champs-Élysées. Plus de 300,000 personnes marchant chaque jour les rues de Champs-Élysées. அதாவது ப்ளூ என்றா 3 லட்சத்துக்கு மேலான, ப்ளூ து என்றைக்க 3 லட்சத்துக்கு மேலான
பெர்சோண்டா மக்கள், மார்ஷோண்டா நடக்கிறது, ஷக் ஜூர்ண்டா ஒவ்வொரு நாளும், ஷக்கண்டா ஒவ்வொரு, ஜூர்ண்டா நாள், ஷக் ஜூர் ஒவ்வொரு நாளும். லே ரியூ என்று வாரது தெரு, வீதி, ரோட். ஓகே, தெரு, அதைத்தான் ரியூ என்று சொல்லுவோம், வீதி, தெரு, ரோட். ஓகே, த ஷான்செலிசே ஒவ்வொரு நாளும் 3 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் ஷான்செலிசே தெருக்களில் நடக்கிறார்கள். More than 300,000 people are walking in the street in the Champs-Élysées. இதில் வார இந்த மார்ஷோ என்றது ஒரு வெப், அதாவது மார்ஷே என்றதிலிருந்து வர ப்ரீமியர் குரூப் தான். ஏன்னா இங்கே இஆரில் முடியுது கடைசி. அப்போ எல்க்கு வரைக்க மார்ஷோ. ஓகே, இது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப். சரியா, இவெல்லாம் உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு கேள்வி சம்போல் என்றா என்ன, மார்ஷே என்றா என்ன, ரியூ என்றா என்ன. திருப்பி சொல்கிறேன், சம்போல், சம்போல், மார்ஷே, மார்ஷே, ரியூ, ரியூ. இந்த 3 கேள்விகளுக்கும் உங்கள் பதில்களை எதிர்பார்த்தபடி மீண்டும் உங்கள் எல்லோரையும் நாளை சந்திக்கின்றேன். அதுவரை ஓவா டூஸ், போன்ஜோர்னே, நன்றி, வணக்கம், மெர்சி.